விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆகியுமே, இன்னைக்கும் விக்ரம் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் தான் டாபிக்கா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர சக்கப்போடு போட்டு போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட 8வது நாள் கலெக்ஷன், அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ எவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு, ஓவர்சீஸ் கலெக்ஷன் எவ்வளோ, அதுக்கு அடுத்ததா வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். டீட்டெயிலா வந்து அத பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்ததா வந்து இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற இந்த நாள்ல எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து தியேட்டர் வந்து ஆக்குபன்சி புக் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷனா வந்து இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா நம்மளுக்கு சில கமெண்ட்ஸ் வந்தது. இந்த மாரி தொடர்ந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் போடும்போது, இதெல்லாம் ஒரு படமா? இதெல்லாம் ஒரு இதுவா? அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதுக்குமே வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுக்குமா அப்படின்னு பிரமிக்க தான் வைக்குது. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் 8வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா டே 8 வந்து 60 லேக்ஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் வந்து அதாவது 8 நாள் கலெக்ஷன் வந்து 17.7 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் கர்நாடகாவை பொறுத்தவரையும். இப்போ நம்ம கேஜிஎஃப் 2 வந்து கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே டைரெக்டாக அங்கே ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்களே, கர்நாடகாவில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்களே இந்த அளவுக்கு இவ்வளோ கலெக்ஷன் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு அடுத்ததான் ஆந்திராவில், அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த சார்லி 777. அது வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையும் ட்ரெய்லர் அது இதுன்னு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே அந்த படத்தோட அதிக கலெக்ஷன், அதுவும் முதல் நாள் ஒரு படத்தோட கலெக்ஷனோட 8வது நாள் ஒரு படத்தோட கலெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது விக்ரமாக தான் இருக்கும். ஸோ டே 8 ஆந்திரா வந்து தெலுங்கானா இது ரெண்டுத்தையும் சேர்த்து 90 லட்சம், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு. டோட்டல் வந்து 20 கோடியே 65 லட்சம், அதாவது 8 நாள் கலெக்ஷன். அதுக்கு அடுத்ததான் வந்து தமிழ்நாடுல வந்து 8வது நாள் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.2 கோடி, அதாவது 7வது நாள் கலெக்ஷனோட அதிகமாக இருக்குது. 7வது நாள் கலெக்ஷன் வந்து 5.9 கோடி இருந்தது, இப்போ 6.2 கோடி. அதுவும் நேற்று நிறையா தேட்டரில் ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா தேட்டர் ஓனர்ஸே வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து இன்னும் ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லா ஷோஸுமே ஃபுல்லு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டோட்டல் வந்து 8 நாள் கலெக்ஷன் 106.5 கோடி. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க 8 நாள்ல. இந்த 8 நாள்ல வந்து இதுக்கு முன்னாடி இவ்வளோ கலெக்ஷன் இருந்தது வந்து பாகுபலி 2க்கு தான். அதுவும் தமிழ்ல. தமிழ்நாட்டுல வந்து இவ்வளோ கலெக்ஷன் எடுத்தது வந்து பாகுபலி 2க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்த படம் எல்லாமே இருந்தது. ஆனா இந்த ஒரு ரெக்கார்டை மட்டும் பிரேக் பண்ணாம இருந்தாங்க. இப்போ விஜய் படம், ரஜினி சார் படம் எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே நிறையா கலெக்ஷன்லாம் எடுத்தது. ஆனா இந்த பாகுபலி 2 அப்படிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள இவ்வளோ கோடி கலெக்ஷன் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணது விக்ரம் மட்டும் தான். அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு. என்னடா அது தெலுங்கு படத்தோட கலெக்ஷனை நீ வந்து ஒரு தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணுவியான்னா, அந்த கலெக்ஷனை தான் இத்தனை நாளா வந்து 4 வருஷம் 5 வருஷமா வந்து பீட் பண்ண முடியாம இருந்து, இப்போ 4 வருஷம் கழிச்சு இவர் வந்து பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை பத்தி சொல்லி தானே ஆகணும். அதுக்கு அடுத்ததா கேரளால. ஸோ கேரளால தொடர்ந்து வந்து ஒரு பெரிய நம்பரை தான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1.3 crore டே 8ல கிட்டத்தட்ட ஒரு 26.5 crore 8 நாள்ல வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களுக்கு தான் இது சாத்தியம். ஸோ இது வந்து 35 கோடி 36 கோடி கிட்ட வந்து மொத்தமா கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா விக்ரம் படம் வந்து அங்க கலெக்ட் ஆன ஒரு டாப் 10 டாப் 20 அந்த லிஸ்ட்டுக்குள்ள வரும் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்புறம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அது மீதி ஹிந்தியில அங்க இங்கன்னு கலெக்ட் ஆனது வந்து டே 8 வந்து 30 லேக்ஸு. டோட்டல் வந்து 6.5 crore, அதாவது மொத்த 8 நாள் கலெக்ஷன் வந்து 6.5 crore. அதாவது ரொம்ப கம்மி ஸ்க்ரீன்ல வந்து ஹிந்தியில வந்து 3.25 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வந்து இது வந்து இவ்வளோ கம்மி ஸ்க்ரீன்ல இப்படி ஒரு கலெக்ஷனை எடுத்திருக்கு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ ஓவர்சீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமா இந்தியா இல்லாம ஓவர்சீஸ் மொத்தமா டே 8 வந்து 4 கோடி வந்திருக்கு. 87.8 கோடி. இது வந்து தமிழ்லே வந்து ஹையஸ்ட் 3rd ஹையஸ்ட் கலெக்ஷன். அதுவும் 8 நாள்ல இவ்வளோ வரதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ உலகம் முழுக்க வந்து நேற்று 8வது நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 13.2 கோடி. இதுதான் வந்து 8வது நாள் கலெக்ஷன். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிற இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 20 கோடிக்கு 25 கோடிக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15 கோடி கிட்ட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா அதை நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ டோட்டல் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அப்படிங்கிறது 265.5 கோடி.
ஸோ அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த வெறும் 8 நாள்ல இவ்வளோ பெரிய கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாம 2022ல தமிழ் படத்திலேயே வந்து ஹையஸ்ட் நம்பர் 1 கலெக்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா நான் இந்த மாரி கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போட மாட்டேன். ஆனா, இந்த விக்ரம் படம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஸ்பெஷலான படம். ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்து ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு படம் வந்து தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு பெருசா சக்சஸ் ஆகுமா? ரீசென்ட்டா கேஜிஎஃப் 2ஆ இருக்கட்டும், ட்ரிபிள் ஆரா இருக்கட்டும், வேற ஸ்டேட் படமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கே. நம்ம படம் ஜெயிக்குதா? அப்படின்னா, ஜெயிச்சுது நடுவுல சில படம். அது ஏதோ ஒரு ஹீரோவோட படமா இருந்ததே தவிர, எங்கேயுமே வந்து ஒரு சினிமா ஜெயிச்சுதாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. ஒரு ஏக்கமாவே எனக்கு இருந்தது. ஸோ அந்த விஷயத்த எனக்கு பூர்த்தி செஞ்சதா தான் நான் வந்து விக்ரம பார்க்குறேன். அதனால தான் அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்ட கூட நான் ஏன் போடுறேன் அப்டின்னா, இங்க சில பேர் ரொம்ப வயித்தெரிச்சல்ல ரொம்ப கம்மியான நம்பர்ஸ்லாம் போடுறாங்க. உதாரணத்துக்கு மனோபாலா விஜயபாலன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்து நம்ம ட்விட்டர்ல வந்து நெறையா கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போடுவாரு. அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, ரொம்ப ரொம்ப கம்மியான இன்னைக்கு தான் வந்து 200 crore கிராஸ் பண்ண மாரிலாம் போடுறாரு. ஸோ அந்த மாரி நெறைய பேர நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வேற ஒரு ஹீரோக்காக வந்து இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்ட வந்து கம்மியா போடுற அந்த சில அ ட்வீட்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாரி ஃபேக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது, சில பேர் ரொம்ப ஆர்வ கோளாறுல ரொம்ப அதிகமா இப்பவே 350 கோடி, 400 கோடி ரீச் ஆயிட்ட மாரிலாம் சில பேர் போடுறாங்க. ஸோ உண்மையான ஒரு ஜென்யூனான சோர்ஸ்லேருந்து வந்தா எப்படி இருக்கும்? அது நம்ம குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளுக்கு வந்த கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். பிரகாஷ் ராமசாமி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. சரிப்பா கோமல் அதாவது கமல்ன்னு அவர் சொல்லல. கொமல்ன்னு ஏதோ கிண்டல் பண்றாரு அவரு. கிண்டல் பண்ணிட்டு போட்டும் பாவம். கொமல் உண்மையில் ஒரு உலக்கை தான். இதில் பெருமைப்பட்டுக் கொள்ள பேண்டவரும் மல்லக்கைகளால் மட்டுமே முடியும். இத பார்த்து நம்ம கோவமே படக்கூடாது. ஏன் அப்டின்னா, அத பார்க்கும்போது எந்த அளவுக்கு வயித்தெரிச்சல்ல இந்த கமெண்ட்ட ஒருத்தனால போட முடியும் அப்டிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அத பார்த்து பரிதாபப்பட்டுட்டு, பாவம்ல அப்டிங்கிற மாரி தான் போகணுமே தவிர, அத தாண்டி அதுக்கு மேல நம்ம கோவப்படுறதுக்கு அதுல ஒரு விஷயமே இல்ல அப்டிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்டா ரஜினிலாம் ஒரு ஆளாடா? நேத்து வந்து இந்த 2.0 கலெக்ஷனையும், விக்ரம் படத்தோட கலெக்ஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசியிருந்தோம். ஏன்டா ரஜினிலாம் ஒரு ஆளாடா? அப்படின்னு. அதாவது நான் வந்து விக்ரம் படத்த பத்தி கொஞ்சம் நல்லா பேசினதுனால, நான் கமல் ஃபேன் தான். ஆனா அதுக்காக ஒரு நடிகர அடிச்சு, ஒரு நடிகர கேவலப்படுத்தி, இன்னொருத்தரோட ரசிகரா இருந்து, அவர பெருமைப்படுத்துற அப்படிப்பட்ட ஒரு ரசிகனா இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒரு அயோக்கியன் இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு வந்து கமல் சாரோட பெருமைய பேசுறதுக்கு, கமல் சாரோட வரலாறு பேசுறதுக்கு, கமல் சாரோட சாதனைகள பேசுறதுக்கு எனக்கு நெறைய இருக்கு. அதுவே போதும். ஒரு நடிகர அதுவும் அவரும் பெரிய நடிகர் தான். இத்தன வருஷமா அவரு வந்து திரையுலகுல வந்து இன்னைக்கும் சொல்றேன். பெரிய கலெக்ஷன் அவருக்கு ஒரு நல்ல படம் பண்ணாரு. ஒரு சூப்பரான ஒரு படம் வேற லெவல்ல பண்ணாரு அப்டின்னா, அவருக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா பாசிபிளுமே இருக்கு. ஸோ இந்த ஹீரோவோட ரசிகன் அப்டின்னா, நான் இந்த ஹீரோவ கேவலப்படுத்தணும் அப்டிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. அது ஒரு அல்பத்தனமான ஒரு விஷயம் அப்டிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அப்டி யாரும் இல்ல. ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அப்டி இருக்காதீங்க. அது வந்து ரொம்ப அல்பமான ஒரு விஷயம். கமல் சார் மீண்டும் மருதநாயகம் படத்தை தைரியத்துடன் எடுத்து வெளியிடுவாரா? கண்டிப்பா. தைரியத்த பத்தி நீங்க அவர்கிட்ட கேட்கணுமா? என்னங்க இது? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? எந்திரன் படம் வசூல் தாண்ட தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு ஆண்மகன் பிறக்கவில்லை. தலைவர் ஒன்லி. ஸோ அதேதான். நான் எப்படி இந்த பக்கம் ஒருத்தருக்கு சொன்னேனோ, நீங்க இவருக்கு ரசிகரா இருக்கீங்க அப்டின்னா, அவர அடிக்கணும்னு அவசியம் இல்ல அப்டின்னு. ஸோ அதே மாரி அவருக்கு ரசிகரா இருக்கீங்கன்னா, இந்த பக்கமோ இல்ல வேற ஒரு நடிகர்களையோ ரொம்ப தாக்கி பேசக்கூடாது அப்டிங்கிறது. ஸோ இந்த கமெண்ட்டுக்குமே நம்ம ரிப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. அப்புறம் இந்த பாக்ஸ் ஆஃபிஸ் மனில புரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு யாருக்கு போகும்? யார் அதிகமா கெயின் பண்ணுவா? நல்ல கலெக்ஷன் கிடைச்சா? அப்டிங்கிறாங்க. ஆக்சுவலா விக்ரம் படம் அப்டிங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான கெய்னிங் தான். எல்லாருக்குமே பயங்கர ப்ராஃபிட் தான். அதனால தான் இந்த படத்த இவ்ளோ கொண்டாடுறாங்க. தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து, புரொடியூசர்லேருந்து, அந்த படத்துல நடிச்ச நடிகர்லேருந்து எல்லாருமே வந்து இந்த படத்த கொண்டாடுறாங்க. ரசிகர்களுமே ஒரு ரூ. 120 குடுத்து போய் பார்க்குற படம்னா, அந்த படம் வந்து ரூ. 120க்கு ஒர்த்தானா, இந்த படம் அதுக்கு மேலயே ஒர்த்தா இருந்தது. மறுபடியும் நான் ரிப்பீட்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு வர்றதுனால தான். ஸோ இந்த படத்தோட அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எவ்வளோ போச்சு, புரொடியூசருக்கு எவ்வளோ போச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா நம்ம இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து 2.0 1000 கோடிடா வசூல் தடியா அப்படின்னு சொல்றாங்க. நான் தடியா தான் இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது உண்மதான். ஆனா 2.0 1000 கோடி வசூலா அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஆராய வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2.0 படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 570 கோடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சைட்ல இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கீழே அதில் காட்டுது பார்த்துருப்பீங்க. 650 க்ரோர்ஸ் 655 க்ரோர்ஸ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 570 கோடி பட்ஜெட் போட்ட அந்த ப்ரொடியூசருக்கு வந்து 85 கோடி ப்ராஃபிட். அதுலயும் வந்து நெறைய ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர்லாம் போயிருக்கும். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது இப்ப நம்ம பேச வரல. தமிழ்நாட்டுல இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 100 கோடி 100 கோடி ஆயிருக்கு. அதாவது ஆல் டைம், நான் சொல்றது ஆல் டைம். இப்ப விக்ரமோட கம்மி தான் அந்த படம். விக்ரம் 8 நாள்ல 106 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா, அந்த படம் அதோட கம்மி தான். ஸோ எங்கேயுமே நான் 2.0 வந்து மட்டப்படுத்தி பேசணும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா 1000 கோடி வசூல் பண்ணல அப்படிங்கிறது ஒரு உண்மை. 2வது 570 கோடி பட்ஜெட்ட போட்டு 655 கோடி கலெக்ஷன் எடுக்கிற படத்துக்கும், 120, 130 கோடி போட்டு 300 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுக்கிறதும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்த தான் நான் இங்க சொல்ல வந்தேனே தவிர, இவரோட இவர் பெரிய ஆளு, இவரோட இவர் பெரிய ஆளு அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்பவும் சொல்றேன், ரீசென்ட்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அண்ணாத்த வேணா வந்து ஃப்ளாப் ஆயிருந்துக்கலாம். ஆனா, இனிமே ஒரு படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் குடுக்குற ஒரு படமா இருந்தா, விக்ரமோட அதிக கலெக்ஷன் எடுக்கக்கூடிய எல்லா பாசிபிளுமே இருக்கு. எங்கேயுமே வந்து ஒருத்தர மட்டம் தட்டி இன்னொருத்தர புகழ்ற அந்த இது நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம பார்க்குற நீங்களும் நெறைய பேர் அப்படிதான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி, இவ்வளோதான் வந்து இந்த ரிப்போர்ட், நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன் 8வது நாள் கலெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ இது இல்லாம இந்த வீக்கெண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வந்து 65% ஆக்குமட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது 65% இதுவரையும் புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கேரளால கிட்டத்தட்ட 50% புக் ஆயிருக்கு. டெல்லி இந்த மாரி நார்த் இந்தியா எல்லாமே நெறைய தியேட்டர்ல வந்து ஒரு 40% கிட்ட புக் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கலெக்ஷன் மட்டுமே, அதாவது இன்னைக்கு நாளைக்கு கலெக்ஷன் மட்டுமே 50 கோடி கிட்ட நெருங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். வேற எந்த படமுமே வந்து இந்த வீக்கெண்ட் வரவே இல்ல. சார்லி 777 அப்படிங்கிற ஒரு படமும் வந்தது. அதுக்கும் பெருசா தியேட்டர்லாம் எதுவும் கிடைக்கல. ஸோ அதுவும் ஒரு சாதாரண ஒரு படம் தான். ஒரு நார்மல் படம் தான். எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்ப விக்ரம் அப்படிங்கிறது இந்த வீக் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்து, அதுக்கு ஒரு வீடியோல மீண்டும் உங்கள நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.